ராஸ்கல், யாருக்கிட்ட ஏண்டா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைச்சியா? மொவன அடிங்க சார், இன்னும் 2 சேர்த்து அடிங்க சார். இவெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். சார் வாமா. சார் திடீர்னு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்கீங்க. என்ன சார், என் புருஷனை கொன்னவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவனை கண்டுபிடிச்சிட்டோமா சார்? அவனை தான் கவனிச்சிட்டு இருக்காரு. நீ வெயிட் பண்ணு, சார் வருவார். கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? யார் சார் அவன்? எதுக்கு சார் என் புருஷனை கொன்னா? அவனை ஏன் கண்ணில் காட்டுங்க சார். அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுமா. சார் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இருக்காரு. இதோ வந்துருவாரு. ராஸ்கல், என்ன தப்பிச்சு ஓடலாம் நினைச்சியோ? உன்னை முத தடவை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சுடா. அதான் உன்னை பத்தி விசாரிக்க சொன்னேன். நான் நினைச்ச மாதிரி நீ தான் பண்ணியிருக்க. டேய், சொந்த அக்காவோட வாழ்க்கையே இப்படி மாத்தி வச்சிருக்க. சார் இங்க பாருங்க, தேவையில்லாம என் மேல பழிய போட்டு என்னை இழுத்துட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க. அடிச்சு வாய் மூடு நாய. யார் தேவையில்லாம உன் மேல பழிய போட்டது? நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குடா. அதை உன்கிட்ட காட்டியும் இன்னமும் நீ நான் எந்த தப்பும் பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்க. நீலாம் ஒரு மனுஷனடா. மனுஷனா கூட இருக்க தேவையில்ல. கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம சுத்திட்டு இருக்க. சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. யாரு தேவையில்லாம பேசுறது? உன்ன சார் சார் இவனெல்லாம் உயிரோடயே விடாதீங்க சார். அப்படியே செல்லிலே போட்டு இவனை கொல்லுங்க சார். உனக்கு இருக்குடா. கனகா, அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் வரேன். எனக்கு வந்து இருக்குடா. சார் என்ன நினைச்சிட்டு என் மேல கை வைக்கிறீங்க? என் மேல கைய வச்சுட்டு நீங்க உயிரோட இந்த உலகத்துல வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க குடும்பம் ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிம்மதி இல்லாம பண்ணிடுவேன். அடிங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா சார் முன்னாடி இப்படி பேசுவ? ஆ சார். அடிங்க சார் அவனை. நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கூட பிறந்த அக்கா புருஷனை கொன்னுட்டு அவ தாலி அறுத்துட்டு நீ சந்தோஷமா வெளியில சுத்திட்டு இருப்ப? அது ஏன் என்ன நியாயத்தை கேட்டா எங்க குடும்பத்தையே கொல்லலன்னு சொல்றியா நீ? ஆ சார். ராஸ்கல், உன்னை வந்து வச்சுக்கிறேன். சார் சார், என் புருஷனை கொன்னவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் சார் அவன்? அவனை காட்டுங்க சார். அவனை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. கனகா, சார். இவங்களை கூட்டிட்டு போய் அவங்க புருஷனை யார் கொன்னான்னு காட்டுங்க. ஓகே சார், வாங்கம்மா. பாருமா, இவன் தான் உன் புருஷனை கொன்னான். அக்கா. மேடம், மேடம் இவன் என் தம்பி மேடம். என் புருஷனை கொன்னவனை கண்டுபிடிங்கன்னா என் தம்பியை போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. மேடம் இவன் அப்பாவி, இவனுக்கு எதுவும் தெரியாது. பாவி, இவன் சின்ன பையன். இவனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க. மேடம் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா விட்டுருங்க. அதுக்குன்னு என் தம்பி மேல பழிய போட்டு எதுக்கு இப்படி பண்றீங்க? யாரு இவன் அப்பாவி? ராஸ்கல். மா, உன் புருஷனை கொன்னதே இவன் தான். ஆதாரத்தோட பக்காவா இவனை தூக்கி இருக்கோம். நீ என்னடானா இவன் அப்பாவி சின்ன பிள்ளைங்கிற? இவன் சரியான்றவன். இவனை பத்தி எல்லா விஷயத்தையும் சாரு ஒண்ணு விடாம எல்லாமே டீட்டெயிலா கண்டுபிடிச்சிருக்காரு. இவனை பக்காவா ஆதாரத்தோட பிளான் போட்டு பிடிச்சிருக்கோம். நீ என்னடானா சின்ன பொண்ணுங்கிற? உன் தாலி அறுத்தது உன் புருஷனை கொண்டது எல்லாமே இவன் தான். மேடம் என்ன சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. நீ நம்பிதான் ஆகணும். நீ வேணா போய் சார்கிட்ட என்னன்னு கேளு. ஆனா ஆனா ரமேஷ், என்னடா என்னடா என்னடமோ சொல்றாங்க. என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், மாமாவை நீயடா கொன்ன? அக்காவுக்கு போய் சொல்றாங்க. நான் போய் மாமாவை கொல்லுவானா? மாமாவை கொன்னவங்களை தேடுன்னு சொன்னதுக்கு இவங்க எந்த வேலையும் பார்க்காம என்ன பிடிச்சி இது போட்டு அடிக்கிறாங்கக்கா. ராஸ்கல், போய் சொன்னா அவ்வளவு உனக்கு. மேடம் நீங்க வாங்க, எதுவா இருந்தாலும் சாரி கிட்ட பேசிக்கலாம். உனக்கு வந்து இருக்குடா ரமேஷ். டேய். என்னம்மா, பாத்துட்டீங்களா? உங்க புருஷனை யார் கொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? சார், அவன் என் தம்பி சார். அவனா என் புருஷனை கொன்னா? சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார், அவன் சின்ன பையன். அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம என் புருஷன் மேல அவனுக்கு அவ்வளவு பாசம். பாசமாவது மண்ண கட்டியாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் புருஷனை கொண்டது உன் தம்பி தான். சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ சொல்றீங்க. இங்க பாருமா, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். உன் புருஷனை கொண்டது உன் தம்பி தான். சார். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க குழந்தை? சார், என் குழந்தைக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. இங்க ஃபோன் பண்ணதும் அதான் அவளை எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். சரி. நாங்க சொல்றது உண்மைதான். உங்க ஹஸ்பண்ட், அதாவது உங்க புருஷனை கொண்டது உங்க தம்பி தான். சார், உங்களால ஏத்துக்க முடியாதுதான். ஆனா என்ன பண்றது, அதான் உண்மை. நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தப்போ முதல்ல நீங்க என்கிட்ட வந்தீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு உங்க தம்பியை பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சார், அவன் ஏதோ அன்னைக்கு ஏதோ துடுக்கா பேசிட்டான். அதுக்குன்னு அதை வச்சே சார்.
இல்லைங்க, அதை வச்சு இல்ல. அவனுக்கு அன்னைக்கு எங்க கிட்ட வந்து கத்தும்போது கோவமும் இல்ல, வருத்தமும் இல்ல. ஆனா அவன் கண்ணுல பதட்டமும் பயமும் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் தம்பியை பத்தி நான் நிறைய விசாரிச்சேன். எவ்வளவு தப்பு, எவ்வளவு திருட்டு, அப்பப்பா தலையே சுத்திடுச்சு அவனை பத்தி விசாரிக்கும் போது. அதுக்கப்புறம் அவன் காதலிச்சு ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தானே, அந்த பொண்ணு தூக்கு மாட்டிலாம் சாவல, இவன் தான் அடிச்சு கொண்டு இருக்கான். எங்க வெளியில தெரிஞ்சா நம்மள கொண்டுருவானுங்கள்ட்டு பயந்துட்டு இவனா தூக்கு மாட்டியிருக்கான். சார் அவனா? உன் தம்பியே தாமா, பாவம் அந்த பிள்ளை. அப்படியே அதவி விட்டுட்டு உன் தம்பியை நம்பி வந்துச்சு. அந்த பிள்ளைய அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி அடிச்சே கொண்டுட்டான். எங்க வெளியில தெரிஞ்சா நம்மள கொண்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு கெட்ட பேரை உண்டாக்கி வீட்டுல அவனே கயிறு கட்டி தொங்க விட்டுட்டான். என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? ஆனா என்னால உங்களால நம்ப முடியாது, எனக்கு புரியுது. ஆனா அதான் உண்மை. அது மட்டும் இல்லாம உங்க புருஷனை அவன் கொல்லுன்னுலாம் கொல்லல. புரியல சார். உங்க தம்பிக்கு சூதாட்ட பழக்கம் நிறையவே இருக்கு. அதனால காசுக்காக காசுக்காக உங்க தம்பி என்ன வேணா பண்ணுவான். அதுக்காக தான் அவன் பொண்டாட்டியே அடிச்சு கொண்டிருக்கான். உங்க ஊர் திருவிழாவுக்கு உங்க அப்பா அம்மா உங்களையும் உங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டுருக்காரு. ஆனா அந்த நேரம் பார்த்து உங்க வீட்டுக்காருக்கு அவர் கடைக்கு லோடு வந்திருக்கும் போல. அது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நான் வரமா, நீ அதுக்கு முன்னாடி போன்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆமா சார், திடீர்னு ஃபோன் பண்ணி லோடு வந்திருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் சார். அப்புறம் வெகு நேரமா வரவே இல்லை, ஃபோனும் பண்ணல. சரின்ட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டா இன்னும் லோடு வரலமா, வந்ததும் இறக்கி வச்சுட்டு வரேன், அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா காலமா வரேன்னு சொன்னாரு சார். அதே மாதிரி லோடு லேட்டாக தான் வந்துச்சு. இறக்கி வைக்கவே மணி 2 ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு காலமா வரமான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போறேன்ட்டு போனாரு சார். காலையில ஃபோன் வருது சார், அவர் செத்து கிடக்குறாருன்னு. ஆமா, லோடு இறக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனாரு. ஆனா உங்க தம்பி அவரு நினைச்சாரு மாமாவும் அக்காவும் வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால ஈஸியா நம்ம அக்கா வீட்ல இருந்து பணத்தையும் நகையும் எடுத்துடலான்னு அவன் பிளான் போட்டு அவன் உங்க வீட்டுக்கு போய் பணத்தையும் நகையும் எடுத்துட்டான். ஆனா திடீர்னு உங்க வீட்டுக்கார் வந்தது அவனுக்கு பெரிய ஷாக். பார்த்ததுமே அவர் என்னடா என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு கோவப்பட்டு திட்டிருக்காரு. எங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா நம்ம மானம் போயிடுமே, நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க, ஜெயிலே கழித்திங்கிற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு பயத்துல உங்க வீட்டுக்கார புடிச்சு இடிச்சு தள்ளியிருக்கான். அவரு வேகமா போய் அங்க இருந்த ஒரு டேபிள்ல இடிச்சு மண்டையில பயங்கர அடி. அதுக்கப்புறமும் எழுந்திருச்சு அவனை விடாம பிடிச்சிருக்காரு. இவன் கோபத்துல பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து உங்க வீட்டுக்கார கண்ட மணிக்கு குத்திருக்கான். உங்க வீட்டுக்கார குத்திட்டு அவன் பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் காலையில விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி எல்லாரும் முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நடந்தது. ஐயோ ஐயோ ஐயோ, கூட பிறந்தவனையே என் வாழ்க்கையை சதைச்சிட்டானே. என் புருஷன் பொண்டாட்டி தம்பி நினைக்காம தான் புள்ள மூத்த புள்ள நினைச்சு பாசமா வளர்த்தாரு. அவனுக்கு வேணுதெல்லாம் செஞ்சாரு, என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இவனுக்கு என் புருஷனை கொல்ல எப்படி மனசு வந்துச்சு? இவன் வந்து மாமா எனக்கு பணம் வேணும்னு கேட்டாலே அள்ளி அள்ளி கொடுத்துருந்துருப்பாரே. பணத்துக்காகவும் நகைக்காகவுமா என் புருஷனை கொன்னா? அழாதீங்கம்மா, என்ன பண்றது, இந்த காலத்துல எவனுக்கு என்னென்ன போதையோ. உங்க தம்பிக்கு சூதாட்ட மேல போதை, அதனால பணம் தேவைப்பட்டதால இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தான். அதுல அக்கா வாழ்க்கைன்னு கூட பார்க்காம உங்க புருஷனே கொண்டுட்டான். சார் இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு? அவன் வீட்டுக்கு வந்தது, உங்க புருஷன் வீட்டுக்கு போனது, திரும்பவும் இவன் பயத்தோட ஓடுனது எல்லாத்தையும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா இவங்களையும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயத்துல தான் அவங்க சொல்லாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் ஒரு தடவை சும்மா அவங்க கிட்ட பேசணும். அப்பதான் அவங்க பதட்டமா பேசினதை நான் கவனிச்சேன். ஸோ உங்களுக்கு எதோ தெரிஞ்சிருக்குன்னு ஒரு நாள் அவங்கள வீட்டுக்கு போய் கேட்டு பார்த்தேன். அவங்க தான் எல்லா உண்மையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு சிசிடிவி இருந்துச்சு, அதுலயும் பார்த்தேன். ஸோ அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்க வீட்டுக்காரன் உங்க தம்பி தான் கொண்டான்னு. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரிச்ச முறையில விசாரிச்சேன், உண்மையை ஒத்துக்கிட்டான். ஐயோ ஐயோ, அழாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தம்பியா இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகும். அவன் எவனா இருந்தாலும் சரி சார், என் புருஷனை கொன்னவன் அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அது என் தம்பியா இருந்தாலும் சரி, அவனுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும் சார். சரிங்கம்மா. மரிமுத்து சார், சார். எஃப்ஐஆர் போட்டிங்களா? போட்டுட்டேன் சார். சார் அவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ராஸ்கல் எப்படியாவது தப்பிச்சு போலான்னு முயற்சி பண்ணுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஓகே சார். அப்புறம் நீங்களும் கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்குமா? எங்கனாலும் வர சார், என் புருஷனை கொன்னவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கனகா, நீங்க அவங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். So sweet.
இது பாரு, லைஃப்ல ஒன்னை விட ஒன்னு பெட்டரா கிடைச்சிட்டே தான் இருக்கும். நமக்கு தானே தெரியும் எது நமக்கு பெஸ்ட்னு. அது பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அவன் கண்ணா ரெண்டும் கடிகாரம், என் காலம் அதுல தொடுமாறும். பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு நேரம் பூரா பறிபோகும். அவன் கோவம் கூட அழகாகும், தலை கோதும் ஸ்டைலில் அலமோதும். இதயம் முழுதும் அவன் தான் இருக்கான், என்னத்த செய்ய நானும். கண்ணா பின்னா காதல் இருக்கு உள்ளம் ஃபுல்லாவே, அது உனக்கு மட்டும் தர வேண்டாம் என தள்ள சொல்லாதே. கண்ணு குழியில் வழியும் வெக்கம் கிள்ளே செல்லாதே. உன் அருகில் கழியும் பொழுதில் சொர்க்கம் நீதான் எல்லாமே. நெருப்பா இழுப்பா சிரிச்சா வெறுப்பா. அச்சோ வெக்க வெக்கமா வருதே. ஐயோ அமிர்தா, உனக்கும் காதல் வந்துருச்சாடி? இது கூட நல்லா இருக்குல்ல. கண்டுபிடிச்சிருப்பான் காட்டான். வீங்கிற இனிஷியல் யாருக்காக போட்டிருப்பேன்? அவனுக்காக தான் போட்டிருப்பேன். அப்ப கண்டுபிடிச்சிருப்பான். அப்படியே என் வாயில இருந்து வரணும். அதுக்காக தான் என்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். நான் சொல்ல மாட்டேன். அதுவும் நான் டெல்லியில இருக்கும்போதே இந்த டேட்டாவை போட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஹோய், என்ன பாக்குற? என்னடா இவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கும்போதே டேட்டா போட்டேன்னு சொல்றாளா? அது வேற ஒன்றும் இல்லை. அவனை நான் சீக்கிரட்டா சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன, அவன் பண்ற சில டைம் எனக்கு அப்படியே ஆத்திரமா வரும். அதான் அவனை பார்த்தாலே கடுப்பாகும், சண்டை போடுவேன். மற்றபடி உள்ளுக்குள்ள காதல்லாம் இருந்துச்சு. என்ன சின்ன வயசுனா எப்பன்னு பார்க்குறியா? நான் 10th படிக்கும்போது பெரிய பொண்ணா ஆனால அப்பையிலேருந்து எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அந்த சண்டையெல்லாம் தள்ளி வச்சு அந்த 14 நாள் அவனை பார்த்த விதமே வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அதுக்கப்புறமும் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் காட்டான், திடீர்னு பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டான். அதான் எனக்கு அவன் மேலே கோவம் திரும்பவும் அதிகமாச்சா, உடனே சண்டை போட ஆரம்பிச்சேனா. இவன் மேலே இருக்கிற கோவத்தால் நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லி டெல்லி கிளம்பி போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் இவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அதான் பின்னாடி அவனோட இன்ஷியலை டேட்டாவை போட்டுக்கிட்டேன். என்ன அப்படி பார்க்குற? ஓ, எல்லாரும் கையில் இல்லைனா நெஞ்சில் இந்த மாதிரி டேட்டா போடுவாங்க, நீ என்ன முதுகில் போட்டிருக்கேன்னு கேட்குறியா? அது வேற ஒன்றும் இல்லை. கையில் இங்கெல்லாம் போட்டால் தெரிஞ்சிடும்ல, அதான் முதுகில். நம்பலையா? சரி போய் தான் சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆனால் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அது எனக்குள்ளே இருக்கட்டும், சீக்ரெட். இவன் என்ன தனியா சிரிச்சிட்டு இருக்கா? ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டாலோ? அச்சோ. ஏய், என்னாச்சு உனக்கு? பைத்தியமா நீ? தனியா சிரிச்சிட்டு இருக்க, என்னென்னமோ உளறிட்டு இருக்க. ஏய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க. செப்ப முக்கி. டேய், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போ போ. சொன்னா புரியாது, போவான். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? சொல்றலடா, டிஸ்டர்ப் பண்ணாத. போ, போய் வேலைய பாரு. பைத்தியம். கண்ணாடி பார்த்து அதுவே தானே சிரிச்சு பேசிட்டு இருக்கு. நீ என்னமோ போ, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். போ போ, போய் தூங்குற வேலைய பாரு. செப்ப முக்கி. ஏல பார்க்க போறேன், பார்த்து செய்தி பேச போறேன். அவ கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன், அவ நெஞ்சுக்குள்ள என்ன தைக்க போறேன். உன்னாலதான் தூங்கலன்னு சொல்ல போறேன், சொரு தனி ஏறலன்னு சொல்ல போறேன். புதுசா என்ன போல அழக. ஆனா இப்படியே எனக்கு கவுத்துட்டடா பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி தூங்குவான். அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயம் ஞாபகம் வந்துட்டு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லியிருப்பேன். நீயும் பதிலுக்கு சொல்லியிருப்ப. ஞாபகம் இல்லைன்னாலும் எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தியா, நம்மளுடைய முதல் முத்தம் உனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் உனக்கு எந்த ஃபீலும் இருந்திருக்காதுல்ல? அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா முதல் முத்தமாச்சே. அதுக்கப்புறம் அன்னைக்கு அதிதிக்கு தாலி பிரிச்ச கோத்தன்னைக்கு சத்தியமாக நான் இப்படி பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ பாட்டுக்கும் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கடா. நீ இழுத்து எனக்கு கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் காரமாக இருக்குன்னு திரும்பவும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி நீ பாட்டுக்கு வா சாப்பிட போலான்னு கூப்பிட்டுட்ட. காட்டான் சரியாந்திர கேடிதான் நீ. பாத்தியா, நீ நல்லா தூங்குற. இங்கே நான் தூங்காமல் உன்னை பார்த்து புலம்பிட்டு இருக்கேன். எப்பயுமே ரூமில் நான் தான் ஃபஸ்ட்டு தூங்குவேன், எனக்கு அப்புறம் தான் நீ தூங்குவ. இன்னைக்கு பார்த்தியா, நீ நல்லா தூங்கிட்ட. எனக்கு தூக்கம் வராமல் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன். என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நல்லா நிம்மதியாக தூங்கு. என் புச்சுக்குட்டி. ஆனால் டேய், எப்படா நீ உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லுவேன்? நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணாதானே நல்லாயிருக்கும். நானாக வந்து எப்படி என் மனசில் இருக்கிறத சொல்ல முடியும்?
நீயா வந்து சொன்னாதானே நல்லா இருக்கும். இங்க பாரு, ரொம்பலாம் டைம் எடுத்துக்காத. சீக்கிரமா வந்து உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. அமிர்தா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நம்ம 2 பேரும் புருஷன் பண்ணாட்டியா சந்தோஷமா வாழலாம். அப்படி இப்படின்னு நீ மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னாதானே மற்றபடி மேற்கொண்டு நடக்கிறதெல்லாம் நடக்கும். ஐயோ, எனக்கே வெக்கமா வருது. இவன் வந்து அது மாதிரிலாம் சொன்னா அவ்வளோதான். என் கண்ணை பட்டுடுன்னு என் ஆசைய பொத்தி வச்சண்டா. நெருப்பா இருப்பா சிரிச்சா பெரிப்பா. என் கண்ணை பட்டுடுன்னு என் ஆசைய பொத்தி வச்சண்டா. நெருப்பா இருப்பா சிரிச்சா பெரிப்பா. ஒத்தையில போறவரே ஒட்டிக்கொள்ள நானும் வரேன். கூட என்ன கூட்டிக்கிட்டு போவீரோ. ஒத்தையில போறவரே ஒட்டிக்கொள்ள நானும் வரேன். கூட என்ன கூட்டிக்கிட்டு போவீரோ. என் கண்ணை பட்டுடுன்னு என் ஆசைய பொத்தி வச்சுண்டா. என்ன பாட்டு சவுண்ட் தானே கேட்டுச்சு, இப்போ என்ன என்னென்னமோ சவுண்ட் கேக்குது. அடி ஆத்தி, நான் ஐயோ, எப்பயுமே நம்ம சீக்கிரமா தூங்கிடுவோம், அதனால இந்த சவுண்ட் எல்லாம் கேட்காது. இன்னைக்குன்னு பார்த்து தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறதால இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு பயமா இருக்கே. நான் வேற தலை நிறைய பூ வச்சிருக்கேன். ஏதாவது மூக்கிட்டு பிசாசு ஏறிடுச்சுனா. ஒரு ரூம்ல இவன் இருக்காதான், இருந்தாலும் பயமா இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன ரொம்ப பயங்கரமா கேக்குது. போற பக்கம் பார்த்தா நம்மள கூட்டிட்டு போய் திருநூறு போட்டுருவாங்களோ. அமிர்தா, வேற வழியே இல்ல. கடவுளே 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 கடவுளே. ஐயோ, எழுந்திருச்சிட போறான். அதுக்கப்புறம் நம்மள ஏதாவது சொல்லுவான். வேணாம் வேணாம், அமைதியார் அமிர்தா. விக்ரம், நான் ஒன்றும் ஆசையிலலாம் உன் மேலே வந்து படுக்கல. அதுவும் உனக்கு கட்டி பிடிச்சிட்டு படுக்கணும்லாம் ஆசைலாம் இல்லை. அது நீ உன் மனசுல இருந்து சொல்றதுக்கு அப்புறம் வேணா கட்டி பிடிச்சிட்டு படுக்கலாம். இப்போ பயத்தினால தான் வந்து உன் பக்கத்தில் படுத்திருக்க. மற்றபடி எனக்குலாம் ஒன்றும் ஆசைலாம் இல்லை. என்ன? ஐயோ, நடுவில் முழிச்சிட்டானா? நம்ம இங்கே பக்கத்தில் படுத்திருக்கிறது தெரிஞ்சிருமே. இல்லை, இவன் டயர்டாக இருக்கணும், தூங்கினாலே எழுந்திருக்க மாட்டான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நம்ம பெட்டில் போய் படுத்துக்கலாம். அப்போ தான் எதுவும் தெரியாது. திரும்பி சவுண்ட் கேக்குது. அமிர்தா, கண்ணை மூடி இறுக்கி படுத்துக்கோ. எவ்வளவு தூரம் கத்துற, இழுத்து போட்டுட்டு தூங்குற பாரு. ஏய் புவனா, எழுந்திருடி. மா போமா போமாவா, எழுந்திருடிங்கறானா? ஐயோ, பிரச்சனை காலகட்டத்துல எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஏண்டி, நீ எல்லாம் நான் பெத்த பொண்ணாடி. ஏன் காலையில உனக்கு இந்த சந்தேகம்? அறிவு கட்டவளே, எங்கேயாவது சூசனமா நடந்துக்கிறியா? இப்ப எதுக்கு நான் சூசனமா நடந்துக்கணும்? ஏண்டி, எல்லாத்தையும் நானே சொல்லி தருவேனா? நீ தான் சொல்லி தரணும், நீ தானே பெத்த. ஷப்பா, உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மி கல்யாவது பெத்திருந்திருக்கலாம். போய் பெத்துக்கோ, யாரு வேணான்னா. வாய் பேசாத புவனா. ஏண்டி, நேரமா எழுந்திருக்க மாட்டியா? யாரு அதை நீ சொல்றியா? நான்லாம் நேரமா எழுந்திருச்சு அத்தைக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு திரும்பவும் வந்து படுத்து தூங்குற. நீ இப்பதான் எழுந்திருச்சு மேக்கப் போட்டு வந்திருப்ப. ஏண்டி, படிக்கணும்னு ஆசைப்பட்ட, படிக்க வச்சேன். எது எது எது? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நீ படிக்க வச்ச. சும்மா காலங்கத்தாலே கதை விட்டுட்டு இருக்காத. நானே 12ஆம் முடிச்சதுக்கு அப்புறம் அத்தைக்கிட்ட சமையல கத்துக்கிட்டு சேனேன்னு வீட்டிலே இருக்கலான்னு பார்த்தா நீங்க தான் அடம் பிடிச்சி 4 எழுத்து படிக்கணும் பிடிக்கணும்னு உட்காந்துருந்தீங்க. சரி, உங்களுக்காக காலேஜ் போய் தேய்ப்போன்ட்டு 3 வருஷம் போய் தேய்ச்சிட்டு வந்தேன். என்னத்தை படிச்ச? ஒரு வேலைக்கு போறியா? ஆமா, நீ எதுக்கு இனிமே வேலைக்கு போகணும்? இவ்வளோ சொத்து இருக்கும்போது நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? காலம் கத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, எனக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் இஷ்டமே இல்லை. எனக்கெல்லாம் நல்ல சமையல் கத்துக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டிலே இருக்கணும். அப்பதான் எனக்கெல்லாம் நல்லா இருக்கும்பா. இந்த வெளியில போய் பேக்க மாட்டிக்கிட்டு வேலை செய்யற வேலை நமக்கு செட் ஆகாது. ஐயோ, நீலாம் என் வயிற்றுல தான் பிறந்தியா? ஏம்மா, சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்காத. ஏட்டி, உன் மாமக்காரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆமா, மாமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு தான். அதுக்கு இப்ப என்ன உனக்கு? என்ன உனக்கா? போய் மாமி கிட்ட 4 வார்த்தை நல்ல ஆசையா பேசுறது இல்ல, அப்பதானே உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான். இங்க பாரு, இன்னொரு தடவை இது மாதிரி பேசிக்கிட்டு என் பக்கத்துல வந்த அம்மன் கூட பார்க்க மாட்டேன். அப்படியே புரண்டி விட்டுருவேன்.
உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் மாமனை கட்டிக்க ஆசையை பேச, அதை பண்ணி இதை பண்ணிட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல. அன்னைக்கு அவ்வளோ பட்டும் நீ எல்லாம் திருந்தவே இல்லை. இங்க பாரு, இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிட்ட அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். மனுஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவன் காலங்கத்தில் எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு காப்பியை போட்டு சோட்டாக்கி எப்பா பயப்பா எம்பிட்டு வேலை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வந்து மாமனை பாரு ஆசையை பேசி கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? போப்போ. ஆமா, எங்க உங்க அண்ணன்? எந்நேரமும் உங்க அண்ணனை ஏற்றி விட்டு தானே இருந்த. அந்த வேலையை போய் பாரு போ. தூங்குறவளை எழுப்பி விட்டு கடுப்பேத்திக்கிட்டு போமா. ஏய் புவனா, ஏய் எழுந்துருடி. இங்க பாரு, நானே செம்ம டயர்ல இருக்கேன், சென்னைன்னு போயிடு. கடவுளே, இவளை வச்சு என்னென்னலாம் கனவு கண்டேன். இவ என்ன இப்படி இருக்கா? உன்னை பெத்ததுக்கு உண்மையுமே நான் அம்மிகளை தாண்டி பெற்றிருக்கணும். ஏன் என் தலையாவது போட்டு கொண்டுட்டு ஜாலி ஜெயிலுக்கு போலன்னு பாக்குறியா? இந்த வாய்க்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அம்மா என்ன சொன்னாலும் அதை செய்யாத, இருட்டிக்கு புட்டியாவே இரு. ஷபா, குசு தலை தாங்க முடியல. இனிமே கொசுவத்தியோட சேர்த்து குசு மருந்தி சேர்த்து அடிக்கணும். அப்பதான் இந்த ரூம் பக்கமே வராது. இன்னைக்கு என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு என்ன தரேன்னு சொல்லியிருக்காங்க? என்னத்துக்கு இப்படி ஆர்வமா கேட்டு நிக்க? பின்ன நான் தினமும் டிவி பாக்குறோம்ல. என்னமா வருஷத்துக்கு 3 சிலிண்டரா, ஃப்ரீயா ஃப்ரிட்ஜ் தராங்களா, அப்புறம் குடும்ப அட்டைக்கு 2000மா, அப்புறம் இன்னமும் என்ன சொன்னாங்களே, பிரி பஸ் இனிமே ஆம்பளைகளுக்கு உண்டாமே. ஆமா ஆமா. ஆனா யார் ஜெயிப்பான்னு தெரியலையே. இந்த வருஷம் யார் ஜெயிப்பாக்கும்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் கல்யாணி? அதுவும் சரிதான். ஏங்க இந்த விளையாட்டு கேட்டு பாத்தீங்களா? எனக்கு இந்த அதான் பந்து வச்சு அடிப்பானுங்களே, குச்சி வச்சு, அது எனக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சொல்லிட்டு கிடந்தானே. எது இந்த கிரிக்கெட்டா? ஆமா ஆமா, அதுதான். ஏதோ ஒரு நாளைக்கு தான் போடுறேன்னு சொல்லி கௌதம் சொன்னா. என்னைக்கு போடுறாங்க? பேப்பர்ல போட்டுருக்காங்களா? அது ஏதோ இந்த மாசத்துல கடைசியில 28 என்னமோ ஒண்ணு சொன்னாங்க. பாட்டி, மேட்ச் மார்ச் 28. அதாவது இந்த மாசம் 28 தான். 28னா அப்ப நாளைக்கோ? ஆமா, நாளைக்கு தான் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியாக்கா? சரி சரி. இந்த கௌதம் பையன் எங்க பார்க்க போறான்னு தெரியலையே. பாட்டிக்கும் பேரனுக்கும் வேற வேலை பழக்கம் இல்ல. இனிமே அந்த ஆட்டம் முடிகிற வரையும் இதுங்க ரெண்டும் டிவி முன்னாடியே தான் உட்காந்துருக்குங்க. நல்லா தானே இருக்கும், நல்லா தான் விளையாடுறாங்க, நல்லா தான் இருக்கு பார்க்க. ஆமா ஆமா, நல்லதா இருக்கு. எல்லாம் அந்த கௌதம சொல்லணும். அவன் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சதும் நீயும் தூக்க வரலன்னு போய் உட்காந்து இப்ப அவன் பாக்குறானா இல்லையோ நீ பாத்துட்டு கிடக்க. பா அண்ணா என்னாச்சு? அதான் என்னப்பா காலையில இருந்து மூஞ்சி வாடின மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியல அத்தை. ஒரு மாதிரி, அதுவும் இந்த சைடு கை வலிக்குது பயங்கரமா, தூக்க முடியல. என்னப்பா என்ன சொல்ற? ஒரு பக்கமா படுத்திருந்தியோ? ஒரு பக்கமா இல்லத்த, நான் நேரா தான் படுத்திருந்தேன். ஆனாலும் ஏன் இப்படி வலிக்குதுன்னு தெரியல. இத்தனை நாளா வலிக்கல, இன்னைக்கு புதுசா வலிக்குது. நைட்டுலாம் ஏதோ நெஞ்சு மேல பாரமா இருந்த மாதிரியே இருந்துச்சு அத்தை. ஆனா ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அப்படியே தூங்கிட்டேன். வேலை அதிகம் பாத்தியா? அது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு சைடா தான் படுத்திருப்ப. அதான் உனக்கு பிடிச்சிக்கிட்டாட்டுக்கு. அண்ணா ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல, கையை தான் லைட்டா அசைக்க முடியல, அப்படியே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டயர்ட்ல ஒரு சைடா படுத்திருப்பேன் அத்தை. எனக்கு தான் டயர்ட்ல தான் தெரியல, சரியாயிடும். அடியாத்தி, நம்ம தானே அவன் மேல படுத்திருந்தோம். ஒருவேளை அதனால தான் பிடிச்சிக்கிச்சோ. என்னால தான் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். காலையில நல்ல வேலை எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வெளில வந்துட்டோம், இல்லைன்னா மாட்டியிருப்போம். ஆனா பாவம், பார்க்கவே பாவமா இருக்கு. நானும் அப்படியே ஒரு சைடா படுத்துட்டேன். அதனால அவனுக்கு வலி அதிகமாயிடுச்சாட்டுக்கு. ஐயோ, ஆனாலும் வாய் திறந்து சொல்ல முடியாதே. சொன்னா அவ்வளோதான், குடும்பமா சேர்த்து கலாச்சி விட்டுரும். அதுலயும் அவன் சும்மாவே எனக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்து நக்கலை சிரிச்சிட்டு போறான். இது மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். நான் ரொம்ப வலிக்குதோ? ஏன் சரஸ்வதி, பிள்ளைக்கு பாரு ஏதாவது வீக்கமா இருக்கா என்னன்னு? வீக்கமா? ஐயோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? அதெல்லாம் இல்ல பாட்டி, நான் காலையில பார்த்தேன், வீக்கமாலாம் இல்ல, வலிக்குது அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். என்னப்பா நீ சென்னையில படுக்கும் போதெல்லாம் ஒரே சேரமா படுக்காத, இப்படிதான் தசை பிடிச்சிக்கும். சரிங்க அத்தை. எனக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா லைட்டாக தான் வலிக்குது, சரியாகிடும். இல்லப்பா, மூஞ்சே வாடின மாதிரி ஆயிடுச்சா, கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப வலிக்குதோ? அதெல்லாம் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. அதிதி, என் ஃபோன் அடிக்குது பாரு, அதை எடுத்து ஆன் பண்ணு. சரிங்கண்ணா. அத்தை, ஒன்றும் இல்லை. அண்ணா, யாரோ மேனேஜர் தெய்வம்ட்டு கால் வருது. மேனேஜரா? என்னதுக்கு கால் பண்றாரு? சரி, அட்டன் பண்ணிங்க கூட. ஹலோ, சொல்லுங்க சார். வாட்? என்ன சொல்றீங்க? விக்ரம், என்னாச்சுப்பா? சார் எப்படி? என்ன தெரியலன்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? சுபா, சரி வைங்க, நான் வரேன். இதுவா இருந்தாலும் ஆஃபீஸ்ல வந்து பேசிக்கலாம். என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, நான் கிளம்புறேன். விக்ரம், சாப்பிட்டு போப்பா. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன். அண்ணா, என்ன பிரச்சனை? புள்ள சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ள இப்படி ஓடுறானே. விக்ரம், என்ன வாக்கம், எதுக்கு புள்ள இப்படி ஓடுது? தெரியலையே, போன் வந்துச்சு, கோவமா பேசினா, கிளம்பி போயிட்டா. புள்ள சாப்பிட கூட இல்ல. என்ன பிரச்சனையா இருக்கு இவனுக்கு? சாப்பிடாம எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சாப்பாட்டு மேல இது மாதிரிலாம் காட்டாதரான்னு. கேக்குறானா? என்ன பிரச்சனையா இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு போகலாம்ல. அதிதி மேனேஜர் கால் பண்றாருன்னு தானே சொன்னா. சொல்லிட்டு இருந்தால, ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு, அது முடிச்சிட்டோம், டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு. 5 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. 5 நிமிஷம் ஆகுமா? 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 5 நிமிஷம்
ஒருவேளை அந்த டெலிவரியில ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அது இல்லைன்னா அதே சேம் டைம் ஏதோ புதுசா மெட்டீரியல் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னா அது இன்னும் 2 நாள்ல வந்துரும்னு கூட சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோ? ஷோ ஒண்ணுமே புரியலையே, இவ்வளோ டென்ஷனா போறான். கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடணும். லாஸ்ட் டைம் அந்த புக் இங்க தானே வச்சோம், இங்க தானே இருந்திருக்கும். ஆனா யார் எடுத்தான்னு தெரியலையே. யாரு? ஏய் எரிமலையின் மகளே, செந்துகளே, ஏன் எரித்தாய் என்னை? சிறு பிழை நான் புரிந்தேன் என்றா கொன்றாய். எதிர்பார்ப்புகள் தவறா, என் தவறா? நீ சொன்னால் ஏற்கிறேன், அதற்காக என் என்னை நீங்கி சென்றாய். அழுத்தால் என்ன, நீ அழுதால் என்ன பெண்ணே? மறந்தால் என்ன, நீ சிரித்தால் என்ன பெண்ணே? சீனியர். சாரி, நான் கவனிக்கல, தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்ல. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் C++, ஸோ அதான் புக் எடுக்கலான்னு வந்தேன். ஹோ, அப்படியா? இது ஃபர்ஸ்ட் இயர்க்கான ராக்காச்சே. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவா, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு புக்கு கேட்டான். அந்த ஆத்தர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அவனுக்கு அந்த புக்கு எடுத்து தரலான்னு வந்தேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. ஆ, நம்புற மாதிரி இல்லையா? நம்புற மாதிரியே இல்ல. வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஓ, அப்படியா? ஏய், என்ன கலாய்க்கிறியா? இல்லையே. வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. யாரு? நான்? பின்ன யாரு, நானா? நீங்க தான். அது சரி. ஆமா, இப்பலாம் மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்றதுக்கு ரொம்ப லேட்டா பண்றீங்க. அதுவா, கொஞ்சம் பிஸியா இருக்க, அவ்வளவுதான். பிஸியா? அப்படி என்ன பிஸி? அதெல்லாம் ஆம்பளைங்களோட ரகசியம். ஆமா ஆமா, பொல்லாத ரகசியம். நீ ஏன் எங்க அக்கா வீட்டுக்கு வர்றதில்ல? இல்லையே, நான் வருவனே. வரியா? நான் பொழுதுனி இப்ப எங்க அக்கா வீட்டுல தான் இருக்கேன். நீ வரவே இல்லையே. எனக்கு தெரியலப்பா, ஆனா நான் வந்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? அப்ப நான் தான் கவனிக்க போல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என்ன? நீ என்ன தனியா நின்னுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா எங்க? அவங்க அங்கதான் உட்காந்துருக்காங்க. இது அங்க உட்காந்துருக்காங்களா? ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கதான் உட்காந்துருக்காங்க. எந்த தைரியத்துல இப்படி என் கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? ஹோய், என்ன? ஒண்ணுலையே. சரி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. அது 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 இப்ப என்னத்துக்கு இவ்ளோ வெக்கப்பட்டுட்டு இருக்க? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி கையை பிடிச்சு நின்னு பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்லாம திரும்பிக்கிட்ட. யோ போயங்கடா. எது போயாவா? ஏய், இப்ப நீ போவல, நான் வந்தனா கூப்பிட்டுருவேன். அந்த கஷ்டம்லாம் உனக்கு வேண்டாமா? நீ என்ன கூப்பிட? நானே வந்தனாவை தேடி தான் வந்தேன். நானே போய் பேசிக்கிறேன். வந்தனா, மை டியர் ஃப்ரெண்ட். ஆமா, இப்ப நம்ம எதுக்கு கோவப்படுறோம்? நம்ம எதுக்கு இப்படி பொசசிவ் ஆகுறோம்? அவர் யார்கிட்ட பேசினா நமக்கு என்ன? நமக்கு என்ன? நம்ம எதுக்கு பொசசிவ் ஆகணும்? அஞ்சலி, நீ காலேஜுக்கு படிக்க வந்திருக்க. படிச்சமா வெளில போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் நீ யோசிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் இந்த காலேஜ் தான். அண்ணனுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம விக்ரம் மாமாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, ரொம்ப ரொம்ப கோவப்படுவாரு. அதனால படிக்க வந்தமா, படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு சென்னையேன்னு போயிடணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைலாம். அவர் யாருக்கிட்ட பேசினா நமக்கு என்ன? யாருக்கிட்ட வேணாலும் பேசட்டும். ஏன் அவர்கிட்ட எத்தனை பொண்ணுங்க வேணா பேசட்டும், நமக்கு என்ன? நம்ம பட்டுக்கும் கண்டுக்காம நம்ம வேலையை பார்க்கணும். ஹாய் கேகே சீனியர், இவ்வளவு நேரம் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க ஏகே டெக்ஸ்டைல் ஓனர் விக்ரம் தானே? ஆமா மேம். சார் என்னாச்சு? நீங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா மேடம், ஒரு பிரச்சனை. சாரை பார்க்கணும். என்ன பிரச்சனை சார்? என்னாச்சு? மேடம், சாரை பார்க்கணும்னு சொல்றோம்ல, எதுவா இருந்தாலும் சார் கிட்ட பேசுறோம். சார் எங்க இருக்காங்க? ப்ளீஸ் மேடம், நான் கொஞ்சம் சாரை பார்க்கணும். உள்ள இருக்காரா இல்ல? உள்ள இருக்காரு சார். இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், ஃப்ரீயா தான் இருக்காரு. நீங்க போய் பாருங்க. ஓகே மேம். தெய்வம் சார், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ராகவ், டேய் விக்ரம். ரெண்டாச்சு மச்சான், ஒன்ன பார்த்து நாளாச்சு. சந்தோஷம் பல நூறாச்சு மச்சான்,
துக்கமெல்லாம் தூளாச்சு உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா நம்ம நட்புக்காக தான் நான் உயிரை தருவேன்டா நீ வருவன் தெரியும் டே மச்சான் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? நல்லா இருக்க மச்சான். சத்தியமா உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானுமே உனக்கு எதிர்பார்க்கலடா. யாரோ புதுசா டிஎஸ்பி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா நீ. ஆமா மச்சான், இப்பதான்டா டிரான்ஸ்ஃபர் ஆன. கொஞ்ச நாள் தான் இருக்கும். எது கொஞ்ச நாள் தான் இருக்குமா? அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. வந்ததும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. தல்றா. டே கோவப்படாத. கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? ஏண்டா லாஸ்ட்ல உன்னை எப்ப பார்த்த? நீ எங்களை எப்ப பார்த்த? சார் எக்ஸாம் எழுதிட்டு ட்ரைனிங் போயிட்டு போஸ்டிங்கோட வீட்டுக்கு வந்தீங்க. அப்ப சந்தோஷத்துல எங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்து ஜாலியா பேசணும். அதுக்கப்புறம் உங்க அப்பா உனக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சாரு. அந்த ஃபங்க்ஷன் அப்பதானே உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ என்ன ஆன, என்ன பண்ற? ஒன்னும் கிடையாது. ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்றது இல்ல. நாங்களும் பல தடவை அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் கேட்டுட்டோம். அப்பா என்னடானா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அம்மா அதுக்கு மேல என்ன கேட்டாலும் அழுகுறது தான். ஆனா எதுவுமே சொல்றது இல்ல. சரி விடு மச்சான், அதெல்லாம் ஒரு கதை. சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இங்க? டே அப்படியே பேச்ச மாத்தாத. உனக்கு கொஞ்சம் கூட எங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசையே இல்லை தெரியுமா? நீ அப்படியே எங்களுக்கு டோட்டலா மறந்துட்டடா. நாங்க தான் உங்களை எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். மச்சான் அப்படிலாம் எதுவும் இல்லடா, புரிஞ்சுக்கோ. ஏன்? ஆமா அப்படியே எதுவும் இல்ல. ஏண்டா அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நடந்ததை வச்ச கோச்சிக்கிட்டு போயிட்ட? அதுவும் ஒரு காரணம் தான். அதெல்லாம் ஒரு காரணமா? அவர் தான் அப்பா புரியாம அவங்க தங்கச்சி பேச்ச கேட்டுட்டு ஏதோ பண்ணிருக்காருன்னா நீ ஏண்டா அதுக்காக கோச்சிக்கிட்டு? இங்க பாரு, அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு நாள் ஃபோன் பண்ணி அழுதுருப்பாங்க தெரியுமா? ஆனா நாங்க எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. அழ மட்டும்தான் செய்வாங்க. சரி அதான் இப்ப வந்துட்டேன்ல. ஆமா வந்துட்டேன். அப்ப இவ்வளவு நாள் பண்ணதுக்கலாம் சரிடே கோவப்படாத. இப்ப என்ன இவ்வளவு நாள் பண்ணதுக்கு வேணும்னா கூட்டிட்டு போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாம மட்டும் இருப்போம்னு நினைக்காத. இதோ இப்பவே எழிலுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் வசந்த், கிரண், ஏன் அர்ஜுனுக்கு கூட கால் பண்ணி வர சொல்வேன். வந்து உன்ன பொழந்து கட்ட போறானு பாரு. என்னடா சொல்ற? அர்ஜுன் கிட்டயும் கிரண் கிட்டயும் பேசிட்டு இருக்கியா? அதெல்லாம் பேசுறோம், ஆனா நேர்ல வரமாட்டான். ஏன்? அவன் தம்பி எனக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டான். அதனால பயந்துகிட்டு நேர்ல வரமாட்டான். அதனால போன்ல மட்டும்தான் பேசிக்கிறது. ஓ அதுவா? ஓ தெரியுமா? அம்மா சொன்னாங்கடா வந்ததும். அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீ அப்ப கூட பார்க்க வரல மச்சான்? அப்படிலாம் இல்லடா. நானே வந்தப்போ ஒரு கேஸ் விஷயமா தான் எனக்கு டிரான்ஸ்ஃபரே பண்ணாங்க. ஸோ வந்ததும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். அப்புறம் நினைச்சதோட அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அப்படிலாம் இல்லடா, இப்பதான் அந்த கேஸ் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் இருக்கு. அது ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்காட்டுக்கு. அதான் அது என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ சொல்றேன். சரி சாரிடா, மன்னிச்சிரு. அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி சொல்லு, நல்லா இருக்கல நீனு? பார்த்தல எப்படி இருக்கன்னு? சூப்பரா இருக்க. நீ எப்படி இருக்க? நானும் நல்லாதான் இருக்கேன். சரி நீ என்னடா இங்க? என்ன பிரச்சனை? பாத்தியா நான் எதுக்கு வந்தங்கிறதே மறந்துட்டேன். சொல்லுடா. ஏண்டா இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க போறியா என்ன? சாரி மச்சான். சரி நீ வா, வந்து உட்காரு. நல்ல போலீஸ்காரன்டா நீ. வந்தவனை உட்கார வைக்காம நீ படுக்கு நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. ட்ரைனிங்ல உனக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா ட்ரைனிங்ல இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சரி உட்காரு. உனக்கு ஒழுங்காவே ட்ரைனிங்ல எதுவும் சொல்லி தரலடா. உனக்கு நான் கத்து தரேன். அப்படிங்களா சார்? சரிங்க சார், ட்ரைனிங்லாம் அப்ப பார்க்கலாம். சரி எதுக்கு வந்த அது முதல்ல சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். கம்ப்ளைண்டா? ஏண்டா யார் மேல? ஒரு கம்பெனில இருந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு மச்சான். ஸோ அதுக்காக குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி வர வச்சிருந்தேன். ஆக்சுவலா நேற்று நைட்டே லோடு வந்திருக்கும்டா. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி காலையில வந்திருக்கும்னு நினைச்சேன். காலையில மேனேஜர் ஃபோன் பண்ணி இது மாதிரி லோடு இன்னும் வரல சார், என்ன எதுன்னு விசாரிச்சா வழியில எவனோ டிரைவர் அடிச்சு போட்டுட்டு மெட்டீரியலோட வண்டியை தூக்கிட்டு போயிருக்கானு மச்சான். என்னடா சொல்ற? ஆமாண்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா எனக்கு இன்னும் 3 months தான் இருக்கு மச்சான். அவ்வளவு பேத்துக்கு நான் எப்படி பண்ணி முடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பவே எனக்கு நேரம் கம்மியா இருக்கு. இந்நேரம் பார்த்து இப்ப மெட்டீரியல் வேற காணும் மச்சான். என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய கம்பெனியோட ஆர்டர் மச்சான். இது மட்டும் நான் சக்சஸா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். அவர் மூலியமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களும் எனக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை ஒழுங்கா பண்ணா தானே எனக்கு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. சரிடா, எனக்கு என்ன எதுன்னு புரியுது. நீ கவலைப்படாத, என்ன எதுன்னு பாத்துடலாம். கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கணும் மச்சான். ஏன்னா எனக்கு 3 மாசம் தான் டைம் இருக்கு. நான் 3 மாசத்துக்குள்ள எல்லாமே முடிச்சு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தே ஆகணும். சரிடா, பதட்டமாகாத, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. சரி கொஞ்சம் டீட்டெயிலாம் சொல்லு. எத்தனை வண்டி, என்ன வண்டி, அப்புறம் டிரைவருங்களாம் எங்க இருக்காங்க? அதுக்கப்புறம் உனக்கு யாராவது பிசினஸ்ல எதிரி யாராவது இருக்காங்களா? ரீசெண்டா யாராவது உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா யோசிச்சு சொல்லு. எதிரிங்கெல்லாம் இல்லடா, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஞாபகம் இல்லை மச்சான். என்கிட்ட அது மாதிரி யாரும் எதுவும் பேசலையே. பேச மாட்டானுங்கடா, ஆனா சிரிச்சுக்கிட்டே நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு போவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் ஏதாவது பண்ணி இருந்திருப்பானுங்க. சரி நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம். ஓகே ஓகே மச்சான்.